உயிர் கண்ணு. ஒரு அழகிய காட்டில் சிங்கம், புலி, குள்ளநரி ஒன்று வசித்து வந்தது. அது சிங்கராஜனிடம் சென்று என்ன செய்தது தெரியுமா? சிங்கராஜா, நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜா, அதனால் நீங்க வேட்டையாட செல்ல வேண்டாம். நான் இறை தேடி கொண்டு வந்து தருகின்றேன். நீங்கள் அதை சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக கண்ணுறங்கி ரெஸ்ட் எடுங்கள் அப்படின்றது. உடனே சிங்கராஜா, அப்படியா, நல்ல யோசனையாக இருக்கின்றதே அப்படின்னு என்று சிங்கராஜாவும் ஒத்துக்கொண்டது. மறுநாள் நரி என்ன செய்தது தெரியுமா? அழகிய மான் ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. இங்கே தூரத்தில் இருந்து பார்த்த நரி ஒரு ஐடியா செய்தது, நம்ம இந்த சிங்கராஜாவிடம் கொடுத்தா நம்மளுக்கு சாப்பாடும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும் என்று. மான் புல் மேய்ந்து மேய்ந்து அழுத்து போய் தண்ணீர் குடிக்க சென்றது. தண்ணீர் குடித்து கொண்டிருந்த மானை அருகில் வந்து துரத்த ஆரம்பித்தது நரி. மானும் தண்ணீர் குடித்து விட்டு திரும்பி பார்த்தபோது நரி வருவதை கண்டது. தானும் ஓட்டத்தை எடுத்தது. மானும் நரியும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். மான் ஓடி 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 களைத்தது. நரியும் ஓடி 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 களைத்து போனது. மான் ஒரு கட்டத்தில் மறைந்து போனது. மறுபடியும் நரி மானை வந்து துரத்தி கொண்டு சென்றது. துரத்தி 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 சிங்கம் இருக்கும் குகைக்கு சென்றன. சிங்கத்திற்கு சிக்னல் கொடுக்க தான் ஊளையிட்டது. சிங்கராஜாவும் நமக்கு சிக்னல் வந்து விட்டது என்று குகையிலிருந்து வெளியே வந்து மானை பார்த்து துரத்த ஆரம்பித்தது. மான் ஓடிக்கொண்டே இருந்தது. சிங்கமும் ஓடி 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 அதை துரத்தி கடித்து தின்று கொடூரமாக அதனை கொன்றது. மான் இறந்தே விட்டது. தானும் தின்று நரிக்கும் பங்கை கொடுத்தது. நரி சாப்பிட்டு பாட்டு எவ்வளவு ருசியாக இருக்கின்றது. அப்பா, சந்தோஷமாகவும் ருசித்தும் அதனை சாப்பிட்டது. நன்றி சொல்லிவிட்டு சிங்கராஜாவிடம் தனக்கு ஒரு யோசனை உதித்தது. நாம் எதற்கு சிங்கராஜாவிற்கு இறை தேடி வந்து தர வேண்டும், நாமே எடுத்து நாமே சாப்பிட வேண்டும் அப்படி என்று முடிவு பண்ணது. 2 நாட்களாக காத்திருந்து பல நாட்களாகவும் வரவில்லை என்ற நரியை பார்த்து சிங்கராஜா, என்னது நரி நம்மளுக்கு இறை தேடி கொண்டுட்டு வரவில்லை என்று நினைத்த சிங்கராஜா நரியை பார்த்து, ஏன் நரியாரே எனக்கு இறை தேடி தரவில்லை அப்படி என்று கேட்டது. இல்ல ராஜா, ஒரு இறையும் எனக்கு அகப்படவில்லை, அதனால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தர முடியவில்லை அப்படி என்றது. சிங்கத்திற்கு அதன் மேல சந்தேகம் வந்தது. உடனே மறுநாள் என்ன பண்ணது தெரியுமா? மறைந்திருந்து நோட்டமிட்டது. இல்லை சிங்கராஜா, இறை கிடைக்கவில்லை அப்படி என்று பொய் கூறியது. இதனை நோட்டமிட்ட சிங்கம் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. சந்தேகமும் வந்தது நரியின் மீது. சரி, சென்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டது. நரியும் சென்று விட்டது. ஒரு நாள் சிங்கம் நரி செய்ததை பார்த்தது. இரையை தேடி தானே கொன்று சாப்பிட்டதை கண்ட நரி ஆக்ரோஷத்துடன் அதனை துரத்த ஆரம்பித்தது. உயிருக்கு பயந்து அது நாட்டுக்குள் ஓடியது. அங்கே சாய தொழில் செய்யும் சாய தொட்டிக்குள் விழுந்தது. அந்த தொட்டிக்குள் நீளம் இருந்ததனால் நீல சாயம் அந்த நரியின் மீது ஒட்டியது. சரி, பகல் விடிந்து திரும்ப வந்து காட்டுக்குள் வந்தது. அப்போ வரும்போது எல்லா மிருகங்களும் அதனை கண்டு, என்ன ஒரு புதுவிதமான மிருகம் வருகிறது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே வந்து, என்ன எல்லாரும் நம்மளை பார்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி சரின்னு எல்லாரையும் கூப்பிட்டுச்சான். அப்போ வந்து கூப்பிட்டு வந்து, இந்த மாதிரி வந்து புதுசாக வந்திருக்கிற, நான் கடவுள் அனுப்பின ஆள், உங்களுக்கு வந்து ராஜாவாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு தேவையானதை கொண்டு வந்து தாருங்க அப்படின்னு சொன்னிச்சான். ஒரு நாள் மாலை பொழுதுல வந்து எல்லா பக்கத்துல காட்டுல இருக்கிற நரிகள்லாம் ஊளையிட ஆரம்பிச்சன. உடனே இதுவும் வந்து தானாக ஊளையிட்டது. நரிதானே இப்படி ஊளையிடும் என்று சிங்கராஜாக்கு கோபம் வந்து மறுபடியும் துரத்தி கொண்டு ஓடியது. அது ஆற்று நீரில் நனைந்து தன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு. மறுபடியும் காட்டை விட்டு ஓடியது உயிருக்கு பயந்து. தன்னுடைய நிறம் மாறி மறுபடியும் காட்டுக்குள் எல்லா விலங்குகளும்
காட்டை விட்டு மறுபடியும் ஓடியது. நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும். நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும். குழந்தைகளே, இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரையும் நம்ம ஏமாற்றி வாழக்கூடாது. நேர்மையோடு வாழ்ந்தா எல்லாம் நேர்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.